ஆளுநர் உரையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மத்திய அரசு நிதி ஒதுக்கீடுல பாரபட்சம் காட்டுகின்ற விதத்தில் நடந்து கொள்ளுமானால் அதை கண்டறிந்து அதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அதை போராடி பெறுவதற்கு சட்ட வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்பதை ஆளுநர் சொல்றார். சட்டமன்றம் முதல்ல கூடும்போதே அவங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வந்து டிஷர்ட்ல வந்து வாய் திறங்க சிஎம் அப்படின்னு போட்டு வந்து பேசுறாங்க. வாய் திறங்க சிஎம்னா தேர்தலுக்கு முன்னாடி தவேகா தலைவர் பேசுவதே வேண்டாம் தான் இவங்க சொன்னாங்க. வாய் திறக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ வாய் திறங்கன்னு சொன்னாங்க. நீங்க வாய் திறன்னு சொன்னா திறக்கிறதுக்கும் நீங்க வாய் மூணு சொன்னா வாய் மூணு நாங்க ஆள் கிடையாது. முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் பேட்டி கொடுக்கணும், எல்லார்ட்டையும் பேசணும்ன்றது வந்து எங்கேயும் இல்ல தோழர். செயல் தானே முக்கியம். நீங்க 50-60 வருஷமா பேசி 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 தானே இந்த நாட்டை இந்த நிலைக்கு போய் விட்டீங்க. இன்றைக்கி முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு. அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து புதிர் கட்சி தலைவரான்னு தெரியல, அவர் என்ன பேசுகிறான்னு தெரியல தோழர். அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உள்ள சொல்லப்பட்ட விஷயங்களில் என்ன உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்குது, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, அல்லது இது வந்து பொய்யா இருக்குது, இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது, இப்படி வந்து ஒரு ஆழமாக கருத்தை தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து முதல்வரை வந்து விமர்சிக்கிறத வந்து நீங்கள் அது வந்து ரொம்ப இல்லை, அது ரொம்ப அருவருக்கத்தரமாக தான் இருக்கு. அதாவது சன் நியூஸில் போடுறாங்க, தேசிய கீதத்துடன் நம்ம அவை தொடங்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தவறா அப்ப இவ்வளவு பேர் மக்கள் இவ்வளவு பேர் லைவ்ல பார்த்துட்டு தெரியாது. இன்னும் எத்தனை காலத்துக்கு தேசிய கீதத்தை வந்து தமிழ் தாய் வாழ்த்தது முக்கியத்துவம் பெறுவது அதுக்கு முன்னுரிமைங்கிறது நமக்கு தெரியுமே. அதையே பேசிட்டு நீங்க பாட்டு முக்கியமா உங்களுக்கு? மக்கள் பாடுபட்டு முக்கியமா பாடாப்பட்ட அவங்க கிட்ட அந்த பாடுபட்டதுக்காக தான் ஆட்சியை மாத்திருக்காங்க. நீங்க திரும்பி பாட்டையே வந்து வரலாற்று சாதனை அப்படின்னு தாவேகா அரசு குறிப்பிடுறது தங்களுடைய பவர் ஷேரிங், ஷேர் இன் தி கவர்னன்ஸ் அண்ட் ஷேர் இன் தி பவர். ஆமா சொல்லி 74 வருஷத்துல, அதாவது இந்தியா விடுதலை பெற்று 74 வருஷத்துல தமிழகத்துல இதுவரைக்கும் பவர் ஷேர் கொடுக்கப்பட்டதே இல்லை. அதை வந்து அது ஒரு புரட்சியே இல்லையா தோழர்? இதை சொன்னா புகழ்ச்சி எப்படி புகழ்ச்சி ஆகும்? 5 வருஷம் மட்டும் இல்ல, இனி வரப்போற 50 வருஷத்துக்கு திமுக துடை தெரியப்படும்னு சொல்றாரு தோழர். துடை தெரியப்படும்னா நீங்க அரசியல் இருந்து அகற்றப்படுவீங்க. அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டு ஜவாஹிருல்லா அவர்கள் சொல்றாரு, ஷாஜஹான் அவர்கள் திமுக தான் சொன்னாரு. ஆமா, இவன் திமுக உறுப்பினர் தானே அவரு, அது நிலைய வித்வான் ஆயிட்டார்ல. எடப்பாடி நீ டென்ஷன் ஆயிட்டாரு. என் பையன் வந்து எந்த கான்டெஸ்ட்ல இது உள்ள வந்துச்சுன்னே தெரியல. எப்படி வந்துச்சு? என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. எடப்பாடியில் வந்து தாவேகாவுடைய கேண்டிடேட்டை காலி பண்ணி விட்டதுலேருந்து வந்து இதனோட ரொம்ப ஜெனுவன் பர்சன்லாம் கிடையாது, ரொம்ப என்ன சொல்றது வக்ரகுணம் படைத்தவராக இருக்கு. ஆமாம் ஆமாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஆளுநர் உரை நல்லபடியா முடிஞ்சிருக்குது. ஏன்னா பாதிலே கோச்சிட்டு ஓடிடுவாரு, இவங்க இரிட்டேட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா அவருடைய ஆளுநர் உரை வந்து தப்பா இருக்கும், அதை நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவாரு. ஏன்னா வந்து கடைசியாக ஆளுநர் உரை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளுநர் போனதுக்கான ரீசன் வந்து வெளிநாடுகள்லேருந்து 12 லட்சம் கோடி நிதி வாங்கிட்டு வந்திருக்கோன்னு எப்போ போய் சொல்றீங்க, இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் முறையாக ஒரு அரசு தன்னுடைய தாவேகா அரசு தன்னுடைய முதல் சட்டமன்றத்தை கூட்டியிருக்காங்க. ஆளுநர் உரை முழுமையாக படிக்கப்பட்டிருக்குது, ரொம்ப சிறப்பாக தொடங்கி இருக்குது. அதுதான் ஃபேக்ட். whether you like the party or you don't like the party, as a government it is a good, சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் தோழர், நீங்கள் சொன்ன மாதிரியே இவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநரை நாங்கள் எப்படிலாம் ஃபைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சட்டப்பேரையை வந்து ஏதோ ஒரு பாக்ஸிங் ஃபீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு அவர் கோச்சிட்டு போகிறதும் இவங்க அதை எதிர்க்கிறதும் இதை வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிட்டு அது தங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு
பெறுவதற்கு அது பயன்படும், நாங்க வந்து எப்படிலாம் வந்து ஆளுநரை விரட்டி அடிக்கிறோம் பாத்தியா அப்படிங்கிற ஷோ காட்டிட்டு இருக்காங்களே தவிர உருப்படியான ஆளுநரை வச்சு என்ன சாதிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து இவங்க முன்னெடுக்கல முன்னாடி. ஆனா இன்றைக்கு வந்து மாற்றமாக வந்து ஆளுநர் அனாவசியமா எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கான்ஸ்டியூஷன் படி ஆளுநர் இருக்காரு. உங்களால கான்ஸ்டியூஷனே மாத்தி ஆளுநர் தூக்க முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லான இல்ல. ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷன் படி இருக்கும்போது அரசமைப்பின் படி நடக்கக்கூடிய சட்டசபையிலும் ஆளுநருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் மூலமாக நம்ம எப்படி காரியத்தை சாதிச்சு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கம் செய்திருக்கதா நான் பாக்குறேன் தோழர். இதுக்கு முன்னாடி வந்து சட்டப்பேரவை வந்து பார்ப்பவருடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா தான் இருந்தது இல்லையா? தாவேகாவினுடைய வருகைக்கு பிறகு அது ஆப்வியஸ்லி நான் உண்மையிலே நிறைய சேனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்டிடிவி ப்ராஃபிட், என்டிடிவின்றது பொலிட்டிக்கல் சேனல், என்டிடிவி ப்ராஃபிட் இருந்து பிசினஸ் சேனல், அவன் லைவ் போட்டிருக்கான். இது தமிழ்நாடு சட்டமன்றத்தை என்டிடிவி ப்ராஃபிட் லைவ் போட்டிருக்கான். எல்லா நேஷனல் சேனல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸும் போட்டிருக்காங்க. இதை விட உச்சபட்சமா ஏஎன்ஐ பண்ணிருக்காங்க தோழர். மொத்த செஷனையும் பாருங்க 1.5 மணி நேரம் ஆளுநர் உரையிலேருந்து கடைசி வரையும் ஏஎன்ஐ வந்து அவங்க வந்து ஒரு நியூஸ் ஃபீடர்ஸ் தானே, இட்ஸ் ஏஜென்சி. அவன் தமிழ்நாடு அரசோடைய ஃபீடை வாங்கி அவன் போட்டு இது மாதிரி மொத்த இந்தியாவுமே ஒரு சட்டமன்ற ஒரு ஸ்டேட்டோடைய அசம்பிளியை ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஈக்குவலா இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அது தாவேகாவுடைய வெற்றியா தான் சொல்லணும். ஆமா, நல்ல ஷாக்கிங், எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஆளுநர் உரைக்கு வாங்க தோழர், ஆளுநர் உரையை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆளுநர் உரை வந்து தோழர் அப்கோர்ஸ் இது வந்து ஆளுங்கட்சி தான் தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய இதுதான். இருந்தாலும் ஆளுநர் இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஆளுநர் உரையை பொறுத்தவரை அவரும் ஜஸ்ட் நியூஸ் ரீடர் தான். எஸ், எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போகணும். ஆனா அதை கூட முதல்ல பண்ண முடியாத அளவுக்கு இவங்க எழுதி கொடுத்தாங்க, எழுதி கொடுத்தாங்க. அதனால தானே அவருக்கு போனாரு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஆளுநர் வாயாலேயே ஆளுநரை வந்து மத்திய அரசாங்கத்துடைய அல்லது டெல்லியினுடைய ஒரு பிரதிநிதியாக பார்த்து கொண்டிருந்த நிலையில அவர் மாநிலத்தினுடைய பிரதிநிதியா எப்படி மாற்ற முடியுங்கிறத வந்து இந்த ஆளுநர் உரையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய முடியுது தோழர். பொதுவாகவே மொத்தமா இதுல சிறப்பு அதுல சிறப்பு என்று சொல்வதை விட மொத்தமா இன்க்ளூசிவா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதி மதம் கடந்து பாலினம் கடந்து மாற்றுத்திறனாளிகள் திருநர் எல்லாருக்குமான ஒரு மொத்தமான ஒரு ஆளுநர் உரையா இருந்தது. அதே போல எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய எல்லா துறைகளிலும் இதுவரை என்ன நடந்திருக்கு, இனி சிறப்பாக கொண்டு போவதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவான ஒரு உரையாகத்தான் தோழர் இது இருக்குது. இதுல ஒரு பாயிண்டா நம்ம போகும்போது நம்ம நிறைய சிறப்புகளை நம்ம இதை பார்க்க முடியும் தோழர். இன்னொன்னு தோழர், இப்போ நீங்க தான் அதை கவனிச்சு சொன்னீங்க, மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களையே ஆளுநரை வச்சு சொல்ல வச்சிருக்காங்க. ஆமா, இதுதான் வந்து அவன் பொருளை எடுத்து அவனே போடுறது. ஆமா 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 ஆமா, அவரு ஆங்கிலத்துல தான் இருக்கு, ஆங்கிலத்துல தான் படிக்கிறாரு, அவரு பார்த்து தான் வந்து சொல்றாரு. ஆனாலும் அவர் வந்து தெளிவாதான் புரிஞ்சுதான் பிரசன்னம் இருக்காரு தோழர். அவர் வாயால வந்து என்னென்ன போர்ஷன் சொல்றது மிக சிறப்பா சொல்லியிருக்காரு தோழர். அதாவது குறிப்பா ஒரு சில விஷயங்கள் சொல்றதா இருந்தா மாநில நிதி ஒதுக்கீடுல இப்ப வந்து முதல்வர் வந்து பிரதமரை சந்தித்து மாநிலத்துக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்களை மேகதாது பத்தி கொடுத்திருக்காரு, ஃபிஷர்மேன் இஷ்யூ கொடுத்திருக்காரு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாட்டுல தொடங்கும், அது நேஷனல் இன்ஸ்டிடியூட் வரது பத்தி சொல்லிருக்காரு, வான்வழி அமைப்பு மையம் CABS கேப்ஸ் ஹோசூர்ல அமைப்பதற்கான நிதி வேணும்னு சொல்லி, அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் மதுரை கோவை ஓசூரை கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி அந்த நிதி ஆயோக்லையும் போய் கேட்டிருக்காரு. நீங்க சொல்ற அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆமா, அதாவது தோழர் இப்ப மத்திய அரசு நிதி ஒதுக்கீடுல பாரபட்சம் காட்டுகின்ற விதத்தில் நடந்து கொள்ளுமானால் அதை கண்டறிந்து அதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அதை போராடி பெறுவதற்கு சட்ட வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்பதை ஆளுநர் சொல்றாரு தோழர். இதான் சொல்றேன் நான். அப்ப ஆளுநர் நாளைக்கு நம்ம பேசலாம், ஆளுநரே பேசியிருக்கிறாரு, நீங்க ஒதுக்கீடு செய்யலைன்னா ஆளுநர் மூலமாகவே நம்ம பேச வச்சோம், ஆளுநர் மூலமாகவே நம்ம வந்து அதை முன்மொழிந்திருக்கிறோம், அதை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு செல்வோம் என்பதை இதுல வலியுறுத்துறாங்க தோழர். அதே போல தோழர் முக்கியமானது வந்து இந்த ஒயிட் பேப்பர் பத்தி, வெள்ளை அறிக்கை பத்தி பேசியிருக்காங்க. ஆமா, எலக்ட்ரிசிட்டி போர்டு டான்ஜெட்கோல நடந்த மிகப்பெரிய ஊழல்களை பத்தி பேசியிருக்காங்க. அந்த ஊழல் இந்த ஊழல் அந்த பணம் அரசுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் வேற எங்கேயோ போயிருந்துச்சு, அதை மடை மாற்றி மறுபடியும் அரசுக்கே கொண்டு வருவோம் அப்படின்னு இருக்காங்க. கொண்டு வரும் சொல்லி முக்கியமானது இருக்கு. ஆனா இதுக்கு இடையில நம்ம ஒரு முன்னாள் டெப்டி சிஎம் திரு உதயநிதி அவர்கள் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு, அதை பார்த்துருவோமே. அதை பார்த்துட்டு உங்களோட அந்த அவருடைய ரியாக்ஷன் பற்றியும் உங்களோட கருத்து பார்ப்போம். பொதுவாக ஆளுநர் உரை என்பது
ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட உரை கிடையாது. அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரை, அரசனுடைய பாலிசி நோட்டுன்னு ப்ளூ பிரிண்ட். இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறாங்க, அதற்கான நிதி ஒதுக்கீடெல்லாம் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு பாலிசி நோட்டாகத்தான் எப்பொழுதுமே ஆளுநர் உரை இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆளுநர் உரை எடுத்து பார்த்திங்கன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இப்போ உதயநிதி நார்மலா இதுக்கு அவருக்கு எழுதி கொடுத்தா தான் வந்து பேசுறாரு. அவங்க என்ன நினைச்சிட்டாரு உதயநிதினா, அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த ஆட்சியிலையும் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம அவங்க ஆட்சியை எப்படிலாம் எதிர்த்து பேசினாங்களோ அதே மாதிரி நம்மளும் போய் சொல்லிட்டு வந்துருவோம்னு புகழ்பாடி இருக்கிறாங்க. ஒரு பாலிசி நோட்டு மாதிரி இந்த கவர்மெண்ட் இந்த ஆளுநர் உரை இருந்திருக்கணும். பாலிசி நோட் இல்லாம புகழ்பாடியே இருக்கிறாங்கன்னு சார். ஆளுநர் உரை தெரியாம அட்லீஸ்ட் உட்காந்து அங்க கவனிச்சார்ல, கவனிக்கும் போதுனால என்னடா ஃபியூச்சரிஸ்டிக்கா பேசிட்டு இருக்காங்களே, எங்கேயுமே வந்து புகழ ஆரம்பிக்கலையேன்னு சொல்லி அதை வச்சுதான் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வந்து அவங்க வீட்டுல எழுதி கொடுத்த வந்ததே ஆளுநர் உருவாக்கு அப்புறம் சொல்லிட்டு போன மாதிரி தான் என்னுடைய கருத்தா இருக்கு. முதல்ல வந்து அந்த சட்டமன்றம் முதல்ல கூடும்போதே அவங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்களே. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் வந்து டிஷர்ட்ல வந்து வாய் திறங்க சிஎம் அப்படின்னு போட்டு வந்து பேசுறாங்க. வாய் திறங்க சிஎம்னா தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் பேசுவதே வேண்டாம் தான் இவங்க சொன்னாங்க. வாய் திறக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப வாய் திறங்கன்னு சொல்றாங்க. நீங்க வாய் திறன்னு சொன்னா திறக்கிறதுக்கும், நீங்க வாய் மூன்னு சொன்னா வாய் மூடுக்கும் நாங்க ஆள் கிடையாது. முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் பேட்டி கொடுக்கணும், எல்லார்ட்டையும் பேசணும்ன்றது வந்து எங்கேயும் இல்ல தோழர். செயல் தானே முக்கியம். நீங்க 50-60 வருஷமா பேசி 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 தானே இந்த நாட்டை இந்த நிலைக்கு போய் விட்டீங்க. அதனால வந்து தோழர் இவரு அப்படி ஒரு திட்டத்தோட வந்திருக்காங்க வாய் திறங்க சிஎம்னு. அப்புறம் 1/2 மணி நேரம் ஆளுநர் உரையை வந்து ஊன்றி கவனிச்சாரான்னு தெரியல. புகழ்படுறாங்கன்னா புகழ்படுறதுல ஒண்ணுமே இல்லையே. அதுல 30 நிமிஷம் ஸ்பீச் 5 நிமிஷம் இதுவரை பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒரு 3 நிமிடங்கள் இவங்க எவ்வளவு குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க பேசினாங்க. அடுத்தது மூவிங் ஹெட் நான் இப்ப என்னென்ன பண்ண போறேன்றதான் பேசியிருக்காங்க. சோ இதுல டெஃபினட்டா அங்க புகழ்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல தோழர். இன்னைக்கு அவங்க வந்து இந்த பேட்ச் குத்திட்டு வந்தது இதெல்லாம் என்னன்னா, நேத்து உளுந்த ஊம குத்து இது வெள்ளையறிக்கை வாங்கினதுல சமகுத்து அது இன்னைக்கு பெருசாயிடக்கூடாது அப்படின்றதுனால இவங்க வந்து நீங்க ரொம்ப தெளிவா புட்டு வச்சிட்டீங்களா வெள்ளையறிக்கை இன்னைக்கு வந்து பண்ணிருக்கேன் தோழர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நிகழ்ச்சி அது. 10 சாப்டரையும் 120 பக்கத்தையும் பேஜ் பை பேஜ் பேசிருக்கேன். எதுக்குன்னா அது பெருசா பேசு பொருள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க இன்னைக்கு இந்த பேட்ச் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த வெள்ளையறிக்கையிலே சொல்லியிருக்கேப்பா, இது உங்க மேல பழி போடுறது கிடையாது, இது அரசியல் பண்றது கிடையாது, உண்மை நிலையை மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறோம். அதோட முடிச்சிட்டாங்க. அதை யாரும் இது அரசியல் பண்ணல. இவங்க என்னன்னா பயங்கரமா பொலிட்டிசைஸ் பண்ணி இருந்திருப்பாங்களே. ஆமா தோழர். இப்ப ஒரு நிறுவனமா இருந்தாலும், அல்ல ஒரு வணிக நிறுவனமா இருந்தாலும், ஒரு அரசு நிறுவனமா இருந்தாலும், ஒருத்தங்க வந்து பிரிடிசிசார் போயிட்ட பிறகு அடுத்து வரக்கூடியவங்க வந்து என்ன இருக்குங்கிறத மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணிட்டு தானே தோழர் ஆரம்பிக்க முடியும். அதே போல தோழர் அவருடைய இன்னொரு இந்த வெர்ச்சுவல் வாரியர் பத்தி பேசினார். ஆமா. ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லோ லெவல்ல இறங்கி பேசியிருக்கிற மாதிரி அவர் எதிர்கட்சி தலைவரா, அவர் வந்து புதிர்கட்சி தலைவரான்னு தெரியல, அவர் என்ன பேசுறான்னு தெரியல தோழர். அவர் வந்து அதுல வந்து மொபைல 30 வாட்டி பாக்குறாரு, பார்த்து பேசுறாரு. அதாவது முதல்வர் வந்து வாய் பேசாம இருக்கிறாரு, நாட்டில் நடக்கிறத பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, அவர் என்ன கோட் சூட் போட்டு வராரு, அவர் என்ன வந்து சாப்பாடு கொண்டு வராரு, அவர் கையை எடுத்து அவர் வாயிலே அவரு சாப்பிட்டுக்கிறாரு, இதை தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸை விர்ச்சுவல் அபியூசர்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ இதை வந்து இப்போ அவர் வந்து இன்னைக்கு மெயின் அஜெண்டா என்ன, ஆளுநர் உரை. அதுல வரக்கூடிய விஷயத்த நீங்க வந்து ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பட்சத்துல நீங்க உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள்ல என்ன உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கு, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, அல்லது இது வந்து பொய்யா இருக்கு, இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது, இப்படி வந்து ஒரு ஆழமாக கருத்தை தான் நீங்க சொல்லணும். நீங்க வந்து முதல்வரை வந்து விமர்சிக்கிறத வந்து நீங்க அது வந்து ரொம்ப
இல்ல அது ரொம்ப அருவருக்கத்தரமா தான் இருக்கு. ரொம்ப இது தோழர், இது புதுசு, தரம் தாழ்ந்து இருக்கு. இது புதுசு கிடையாது. ஏன் இப்படி பேசுறாரு? எடப்பாடியே ரொம்ப கேவலமா பேசினாரு. நானே யோசிச்சேன் தோழர், ஏன் இப்படி பேசுறாங்கன்னா தோழர் அவங்களுக்கு 56 வருஷமா இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ ஆகுறதே ஒரு பெரிய விஷயமா, அவங்க பல கோடி செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்களுக்கு புரிதல் ஜனநாயகத்துல. ஆனா இன்னைக்கு வந்து 2 வருடத்துல கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை செஞ்சு எடுத்த உடனே முதல்வராக வந்து உட்கார்ந்துட்டார் இல்லையா, அது அவங்களால சகிக்க முடியல நினைக்கிறேன் தோழர். சரி, ஓகே, தாவேகாவோட வெற்றியை சகிக்க முடியல, பதட்டமா இருக்காங்க பேசுறாங்க. இந்த எலெக்ஷன், இந்த இவங்க வந்து காலுக்கடியில புந்து வந்தாரு அப்படி ரொம்ப மோசமா இதுக்கு பேசணும்னு கேக்குறேன். அதான் எல்லாரையும் பாக்குறவங்க அவங்க கல்ச்சரே அதுவா இருக்குதா? ஓகே, அது வந்து நீங்க வந்து அடிமட்டத்துல இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டுங்க, அவர் பேசிட்டு போறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரே மாதிரி பேசுறாங்க. அது எப்படி? அது அதான் எனக்கு கல்ச்சரே, அவங்க அந்த டிஎன்ஏலே ஊறி போயிட்டா இல்ல நம்ம இப்படி பேசுறது அசிங்கம்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? ரொம்ப பதட்டமாயிட்டாங்க தோழர், ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. அறிக்கையில முக்கியமானது வந்து ட்ரக் பத்தி பேசியிருக்காங்க. சரி, ரொம்ப ஆமா கவர்னர் உரையில ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா போதைப் பொருள் அதை ஒடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தடுப்பு முகாம் அமைப்போம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ், நீதிமன்றங்களை வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றத்துல வந்து சென்னையிலும் மதுரையிலும் வந்து கொண்டு வரணுங்கிறத, அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்து கிளையை வந்து தமிழ்நாடுக்கு கொண்டு வருது, அது முக்கியமான ஒரு. அதே மாதிரி எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறத மறுபடியும் ஸ்டேட் லிஸ்ட்க்கு கொண்டு வருது. இது மாதிரி பல்வேறு அம்சங்களை கொடுத்திருக்காங்க. அண்ட் முறையாகவும் போயிருக்குது இந்த ஆளுநர். இதுக்கு இடையில இந்த ஆளுநர் உரை வந்து அதாவது சரியாக தமிழ்தாய் வாழ்த்தோ தான் தொடங்குது. ஜனகன பாடுறாங்க, தேசிய கீதம் பாடுறாங்க, தேசிய கீதம் பாடுறாங்க. ஆனா அதை கூட திருச்சி மீடியா சொல்லுது. அதாவது சன் நியூஸ்ல போடுறாங்க, தேசிய கீதத்துடன் நம்ம அவை தொடங்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தவறா அப்ப மக்கள் இவ்வளவு பேர் லைவ்ல பாத்துட்டு தெரியாது. இன்னும் எத்தனை காலத்துக்கு தேசிய கீதத்தை வந்து தமிழ்தாய் வாழ்த்தது முக்கியத்துவம் பெறுவது, அதுக்கு முன்னுரிமைங்கிறது நமக்கு தெரியுமே. அதையே பேசிட்டு நீங்க அடுத்த பாட்டு முக்கியமா உங்களுக்கு? மக்கள் பாடுபட்டு முக்கியமா பாடாப்பட்ட அவங்க கிட்ட அந்த பாடுபட்டதுக்காக தான் ஆட்சியை மாத்திருக்காங்க. நீங்க திரும்பி பாட்டையே வந்து பேரை மாத்துறது, இந்த பாட்டை மாத்துறது, இதை வச்சு ரொம்ப நேம் பாலிடிக்ஸ் இருக்குல்ல. அது ஐ டோன்ட் திங்க் இனிமே அது எடுபடாதுன்னு மக்கள் மாறிட்டான் தோழர். மக்கள் வந்து மாறிட்டான், என்னைக்கோ மாறிட்டான் தோழர். இவங்க இன்னும் அந்த பழைய விஷயங்களே வச்சுக்கிட்டு ஓடலான்னு நான் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். இப்ப கோபால் பல்படி ஒரு காலத்துல இருந்துச்சு, கோபால் பல்படி சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி நாடுகளில், ஸ்ரீலங்கா அந்த நாடுகளில் ஃபேமஸ் ஆனது கோபால் பல்படின்னு விளம்பரம் போடுவான். அது வந்து கறி பல்படி தேய்ச்சிட்டு இருந்த காலத்துல கோபால் பல்படி பெருசு. இன்னைக்கு கோபால் பல்படி தாண்டி இன்னைக்கு நம்ம எங்கேயோ வந்துட்டோம். இன்னைக்கு கோபால் பல்படி போட்டா இன்னைக்கு தலைமுறை ஒத்துக்குமா? அது மாதிரி நீங்க வந்து இன்னும் தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா நான் வந்து ஆளுநர்கிட்ட வந்து சண்டை போடுறேன், டீலிமிட்டேஷன் இதை பத்தி பேசுறேன், இதெல்லாம் சரிதான். ஆனா சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில அவன் அன்றாடம் வாழ்வதற்கு என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொடுக்கத்தானே இந்த அரசாங்கம் சொல்லுது. ஊழலற்ற இதை நடத்துவோம், வெளிப்படைத்தன்மை நடத்துவோம் சொல்லும் போது அது பயன்பெறும் மக்கள் தானே. ஆளுநருடைய உரையில தொடக்கத்திலேயே அதாவது சாதி, மதம், மொழி, இனம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்படி இந்த அரசு இருக்குதோ அதே போல இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி அதை சேர்த்துருக்காங்க. பணத்தோடைய என்ன சொல்றது, அதோடைய ஊடுருவலுக்கும் நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு புதுமையான வார்த்தைகளை இல்ல தோழர். அது வந்ததுல இருந்து அவங்க தெளிவாக்கிட்டாங்க தோழர். கமிஷன் எதுக்குமே கிடையாது, ஓப்பனா சொல்லிட்டாங்க. முக்கியமா வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அறிவிப்பு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப வந்து வீசிலித்து போகக்கூடிய தோழர். பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 ஸ்கூல்ஸ் இருக்கு தோழர். ஒரு ஸ்கூலோடைய வந்து அந்த லைசன்ஸை ரெனியூ பண்றதுக்கு 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். 12,000 ஸ்கூல்ஸ். சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து 1720 ஸ்கூல் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு என்ஓசிக்கு வந்து 25 லட்சம் வாங்கிட்டாங்க தோழர். இப்ப இது 5 பைசா வேணாம், ரெனியூவல்ங்கிறது ஒண்ணும் இல்ல தோழர். ஒரு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் அரசாங்கம் போவோம், எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கும், ஏதாவது மாற்றம் செய்யணுமா, ஏதாவது குறை இருக்கா அதை நிவர்த்தி பண்ணுங்க சொல்லிட்டு கொடுத்துருவாங்க மாணவர்களுக்கு. அதை செய்வதற்கு இவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 5 லட்சமோ சிபிஎஸ்சிக்கு 25 லட்சமோ இவ்வளவு வாங்கிதான் எவ்வளவு பெரிய தொகை தோழர். இன்னைக்கு வேணான்றான். அவங்க
பிரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ் ஸ்கூல்லாம் வந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே வடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பணத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா. அவன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த பணம் எங்களுக்கு வேணாம், போய் மாணவர்களுக்கு வந்து கட்டணத்தை குறைங்க, அதன் மூலமா வந்து ஏழை எளிய இது வந்து ஃபீஸ் கிடையாது, லஞ்ச பணம். இது லஞ்ச பணமே. அதோட இல்லாம எவ்வளவு வாங்க போறீங்கன்றத டிஸ்பிளே பேர்ல போடுங்கிறது இந்த வெளிப்படைத்தன்மை தான் தோழர் எதிர்பார்க்கறான். தோழர் வாழ்றவன் வந்து தான் எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துடுறான், ஏதோ கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு வாழ்ந்துடுறான். ஆனா தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வி கொடுக்கணுங்கிறத ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருடைய நோக்கம் தோழர். நம்மளுடைய இப்ப நீங்களும் நானுமே இந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்திருக்கோம்னா கல்வி தானே. ஆமா, படிப்பை மட்டும் தானே தோழர் உட்கார வச்சு. ஆமா, நீங்களும் நானும் படிச்ச கூட இவ்வளவு ஃபீஸ் இல்ல தோழர். ஆமா, ஆனா இன்னைக்கு வந்து மொத்த வருமானத்தையும் கொண்டு போய் ஃபீஸ் கொடுக்கணும், அவன் வேற எதுவுமே செய்ய முடியாது தோழர். அந்த அளவுக்கு வந்து ஏழைகளை வந்து கல்வியில வந்து பிழியப்பட்டாங்க. நம்ம மாநிலமே எஜுகேஷனல் எக்கானமி தானே. ஆமா, நம்மளுடைய வேலை வாய்ப்பு, பணம் ஈட்டுதல் எல்லாத்துக்குமான மூலதனம் வந்து கல்வி தான். இதே நீங்க நார்த்ல போனீங்கன்னா அவங்க வந்து பிசினஸா இருப்பாங்க, அப்பா அம்மா பரம்பரை வியாபாரம் பண்ணிருப்பாங்க, தொழில் பண்ணிருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கான மீன்ஸ் ஆஃப் எக்கானமி, மீன்ஸ் ஆஃப் ஏர்னிங். நம்மளுக்கு மீன்ஸ் ஆஃப் ஏர்னிங்கே கல்வி தானே. அப்ப இங்க கல்வி வந்து ஒரு மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஆமா ஆமா, உலகத்திலே தோழர் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும், எஸ்பெஷலி தமிழ்நாட்டுடைய பட்டதாரிகள் இருக்காங்களா, அவங்கள பார்த்து மற்றவங்கலாம் பயப்படுவாங்க. ஏன்னா நம்மளாம் கணக்குல மனக்கணக்கிலே போடுவோம், அவன் வந்து கால்குலேட்டர் வச்சு கை போடுவான், மற்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து ரொம்ப நுண்ணறிவோட செயல்படுவோம் தோழர். அதனால கல்வி வந்து நம்ம மாநிலத்துடைய சிறப்பம்சம், மனித வளங்கிற சிறப்பம்சம். அதுக்கு வந்து இப்ப எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கை வந்து மெச்சத்தகுந்த நடவடிக்கை தோழர். இன்னொரு முக்கியமான வரலாற்று சாதனை அப்படின்னு தாவேக அரசு குறிப்பிடுறது தங்களுடைய பவர் ஷேரிங். கவர்னன்ஸ்லயும் பங்கு, பவர்லயும் பவர் ஷேரிங் பண்ணிருக்கோம். ஆமா தோழர், ஆமா தோழர். ஷேர் இன் தி கவர்னன்ஸ் அண்ட் ஷேர் இன் தி பவர். ஆமா தோழர். 74 வருஷத்துல, அதாவது இந்தியா விடுதலை பெற்று 74 வருஷத்துல தமிழகத்துல இதுவரைக்கும் பவர் ஷேர் கொடுக்கப்பட்டதே இல்லை. அத வந்து அது ஒரு புரட்சியே இல்லையா தோழர்? இத சொன்ன புகழ்ச்சி எப்படி இது புகழ்ச்சி ஆகும்? எப்படி புகழ்ச்சி ஆகும்? 1967 அண்ணாதுரை வந்து ஆட்சிக்கு வராரு, 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராரு. அதற்கு பிறகு 2026 தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வராரு. அவர்கள்லாம் வந்து 15 வருஷம் 20 வருஷம் கட்சியில இருந்தவங்க, களத்துல இருந்தவங்க. ஆனா வெறும் 2 வருடத்துல கட்சி ஆரம்பித்து மக்கள் மனதை வென்று வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதை வந்து சொல்லிதானே ஆகணும் தோழர். இது எப்படி புகழ்ச்சி ஆகும்? உண்மையை சொன்னா எப்படி புகழ்ச்சி ஆகும் தோழர்? ரெண்டாவது, அண்மையில ஒரு புதிய தலைமுறை நினைக்கிறேன், அதுல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி தோழர் சண்முகம், தோழர் திருமா, அதுக்கப்புறம் சிபிஐ தோழர்கள், அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாரும் வச்சு பேசினாங்க. அதுல வந்து ரொம்ப தெளிவான சில விஷயங்களை வந்து பேசப்பட்டது. உண்மையா இந்த டிஎம்கே எப்படி எல்லாம் நடந்துகிட்டதுன்னு தேவைப்படுது. தொடக்கத்திலேருந்தே இப்ப வந்து அந்த நம்ம வன்னியரசை போட்டு அடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சண்முகத்தை போய் திட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் சிபிஐயை திட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை பிடிச்சி திட்ட வேண்டியது. தாவேகா விட்டுட்டு, ஆமா தாவேகா வந்து ஒரு பக்கம் தாக்கப்படுதுன்னா இவங்களும் சேர்த்து தாக்கப்பட்டு. ஆமா ஆமா தோழர். அதுல வந்து குறிப்பா தோழர் இப்ப ஐயுஎம்ல வந்து ரொம்ப டார்கெட் பண்ணிட்டாங்க தோழர். அது வந்து ஆர் ஆசா வந்து அந்த போட்ட ட்வீட் உங்களுக்கு தெரியும், ஆபாச ட்வீட், கேவலமான ட்வீட், அந்த ஆபாச ட்வீட். இத திருநாளே இத விட்டு திருநாளே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க தோழர், போட்டாங்க. அதுக்கு பிறகு எம்எம் அப்துல்லாவை வச்சு காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் நாங்கள் தகைசால் தமிழர் விருது கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது, அவர் வந்து விஜயோட அவர்களுடைய ரசிகரா மாறிட்டாருன்னு சொல்றது, இந்த மாதிரி அவர் வச்சு பேச விட்டுருக்காங்க தோழர். இதுல வந்து 2 கட்சியிலும் மாறி மாறி வந்து வாக்குவாதம் நடைபெறதானே செய்யும் தோழர். அதுல ஷாஜகான் அவர்கள், அமைச்சர் சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, நீங்க வந்து 6 மாசம் வாய்ப்பு, 6 மாசம் அமைதியா இருக்கணும் அப்படிதான் நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க வந்து எங்களை 6 மணி நேரம் கூட இருக்க முடியல, 6 மணி நேரம் கூட இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டே இருக்கீங்க. இப்படி நீங்க எங்களை சரியா 5 வருஷம் நீங்க ஆட்சி செய்ய விடாவிட்டால் 5 வருஷம் மட்டும் இல்ல, இனி வரப்போற 50 வருஷத்துக்கு திமுக துடை தெரியப்படும்னு சொல்றாரு தோழர். துடை தெரியப்படும்னா நீங்க அரசியல் இருந்து அகற்றப்படுவீங்க. அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டு ஜவாஹிருல்லா அவர்கள் சொல்றாரு, ஷாஜகான் அவர்கள் திமுக தானே சொன்னாரு, திமுக தான் சொன்னாரு, ஆமா இவங்க நிலை திமுக உறுப்பினர் தானே அவரு, அவர் நிலை வித்வான் ஆயிட்டார்ல. அதனால வந்து உடனே வந்து அந்த திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி, 1 இயர் திட்டம்னா 1 இயர் விட்டு துறைமுக நோட் அடிப்பாங்க. ஆமா, இவர் வேற கம்யூனிட்டி விட்டு ஆர்எஸ் அவுட் அடி, அப்ப இன்னொரு இஸ்லாமியர் தான் இஸ்லாமியர் அடின்னு அடி வச்சாங்க தோழர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் தோழர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஷாஜகான் அவர்கள்
தனது மனைவி மும்தாஜுக்கு சமாதி கட்டினார். இந்த ஷாஜஹான் ஐயுஎம்எல்லுடைய சிறப்புகளை சமாதி கட்டிவிட்டார், ஆணவமாக பேசுகிறார், அமைச்சராகிவிட்டு ஆணவமாக பேசுகிறான்னு சொல்றார் தோழர். இப்போ நான் என்ன கேட்குறேன், உலகம் முழுவதுமே ஷாஜஹான் கட்டியதை வந்து தாஜ்மஹால் உலக அதிசயத்துல ஒண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா? சமாதி கட்டினாங்க, சமாதின்னு யாருமே சொல்லையா? இப்போ ஒரு சிலர் மட்டும் சமாதின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்க பார்வையில தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் தோழர். இன்னைக்கு இவர் ஷாஜஹான் சொன்னது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனா ஜவாஹிருல்லா திமுகவை பேசாத பேச்சு இல்லையே, எவ்வளவோ திட்டிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு அவர் வந்து திமுகவோட உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்காக அவர் வந்து ஷாஜஹானை வந்து இந்த மாதிரி ரொம்ப தரம் குறைவா பேசுறாரு. அது திமுக சொல்லி தான் பேசுறாரு. இன்னொன்று, அவர் வந்து 2011 ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய இதில் தான் அவர் முதல்ல வந்து வெற்றி பெறாரு. அதில் வெற்றி பெற்ற உடனேயே அந்த பீரியடில் வரக்கூடிய பார்லிமெண்ட் மாநிலங்கள் இதில் வந்து கனிமொழிக்கு வந்து பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போட்டாருன்னு சொல்லி ஒரு விஷயம் வெளிப்படையாக இருந்தது. அது ஜெயலலிதா அம்மாவுடைய கவனத்துக்கே போய் ஜவாஹிர்லா இப்படிலாம் செய்வாருன்னு நான் வந்து கனவோட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி அடுத்த முறை வந்து அவரை கலட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அன்சாரியை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு இவர் திமுகவோட தான் டிராவல் பண்ணுறாரு. ஸோ அரசியல் களத்தில் வந்து நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது சொல்றாரு. நிரந்தர எதிரியை சொல்லிட்டு தான் போகணும். அதுதான் தாவேகா சொல்றது. இவர் எனக்கு அரசியல் எதிரி, இவர் எனக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து தோழர் தாவேகா 108 சீட்டு வின் பண்ண பிறகு உடனடியாக காங்கிரஸ் போனாங்க, கம்யூனிஸ்ட் போனாங்க, ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து விசிகா போனாங்க, அப்புறம் தான் முஸ்லீம் லீக் போனாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் போகிறதுக்கு 5-6 நாள் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க முதல்ல என்ன சொல்கிறாரு காதர் மொய்தீன், ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொன்னா தான் நான் வருவேன். அந்த அளவுக்கு அவர் வந்து 50-60 ஆண்டு கால உறவு வந்து பேணி காக்கிறார். அதில் வந்து எதுவும் சொல்லலை. அதுக்கு பிறகு இவங்க வாலண்டியராக வந்து நீங்கள் அமைச்சரவையில் பங்கு இருங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு கொடுக்கும்போது அதை எப்படி மிஸ் பண்ணுவாங்க தோழர் இவங்க? இப்போ ஐயா திருமாவளவன் ஐயா கூட இங்கே தான் கூட்டியில் இருந்தார். இப்போ வந்து அவருடைய கோரிக்கை என்னவோ, அவர் எதுக்காக போராடுறோ அது கிடைக்கும் போது கையெழுகளை வரும்போது விட்டுவிட்டு திருப்பி அதையே பேசிட்டு இருக்க முடியுமா? ஆட்சி பங்கு, அதிகாரம் பங்கு உங்க கோரிக்கை, அது கையெழுல வருது, நீங்க வானம் மாதிரி நினைச்சீங்க, வானமே கை கிட்ட வருது, அதை நீங்க பிடிக்காம அந்த கொள்கைன்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஆட்சியை திருப்பி தொண்டை சிரிப்பானா இல்லையா? அப்போ திருமாவளவன் ஐயாவுக்கு அது அந்த கொள்கை பேசினாரு, அது அடைஞ்சு விட்டார். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் அதானே தோழர், சிறுபான்மை மக்களுக்கும் அதே தானே. ஏன் வந்து ஜவாஹிர்லா அதை வந்து சமூகத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக ஏன் நினைக்கலன்னா அது தனக்கு கிடைக்கலையே. உண்மையிலே வன்னியரசு அவர் பார்த்து உண்மையிலே பாவமா இருக்கு தோழர். போட்டு வன்னியரசை போட்டு அந்த காய்ச்சறாங்க. என்னன்னா அதுக்கு பின்னாடி உள்ளது வயிற்றுச்சல் தான். வயிற்றுச்சல் மருந்து கொடுக்க முடியாது தோழர். வயிற்றுச்சல் நீங்க பார்த்து எவ்வளவு சோடா குடிச்சாலும் தானே. ஆமா, அதே மாதிரி தான் தோழர். இப்ப இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு மந்திரி சபை கிடைச்சோடனே, இடம் கிடைச்சோடனே, ஐயோ நமக்கு கிடைக்கலையே. இவர் தனி சின்னத்துல ஒரு போட்டிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, முதலாளா வந்து பாரு தோழர். இப்ப வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இங்க போனார் இல்லையா, ஆபீஸ்க்கு போனார் இல்லையா, அப்போ வந்து ஜவாஹிர்லா வந்து ஒரு அந்த சர்க்கிள்ல தூது விட்டுருக்காரு தோழர். 100 மீட்டர் தான் இருக்கு, எங்க ஆபீஸ் தாண்டி தான் நீங்க அவங்க ஆபீஸ்க்கு போகணும், எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனா இவங்க வந்து மறுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் வந்து இவங்க வந்து ஷாஜஹான் அமைச்சரை வந்து போட்டு இது பண்றாங்க. மொத்தத்துல 7% முஸ்லீம்கள் மக்கள் தொகை இருக்கு. அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேணும்னா கிட்டத்தட்ட 14 எம்எல்ஏ சீட் வரணுமா இல்லையா? அதுக்கு இவங்க யாருமே ஒன்னா சேர்ந்து பேசுற மாதிரியே தெரியல தோழர். அதுக்கு பேசல. இவங்களால கூட இருக்காங்க. ஐயுஎம்எலுக்கு 2 சீட்டு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, எஸ்டிபிஐக்கு 1, அன்சாரிக்கு 1 கொடுக்குறாங்க. 6 தான் கொடுக்குறாங்க தோழர். ஆனா 1% குறைவா வாக்கு இல்ல. இன்னொன்னு, அவங்க கட்சியிலே இஸ்லாமியர் இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கும் கொடுக்குறது இல்ல. அவங்களுக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க? ஒரே ஒரு செஞ்சி மஸ்தான், அவ்வளவுதானே. வேற எந்த இஸ்லாமியர்களுக்கும் சீட்டு கொடுக்குறது இல்ல. கிடையாது. அப்ப இஸ்லாமியர்களே அந்த கட்சியில அங்கே மாவட்ட செயலாளரும் ரொம்ப கம்மி. ஆமா, எம்எல்ஏ கேண்டிடேட்டும் ரொம்ப கம்மி, எம்பில சுத்தமா கிடையாது. ஆமா, அது ஒரு பண்ணையார் கட்சிங்கிறதோடைய இதுதான் சொல்றது. எல்லாமே தலித் மக்கள், தலித் பிரதிநிதித்துவமும் கிடையாது, சிறுபான்மை பிரதிநிதித்துவம் கிடையாது. இப்ப இவங்க 1% குறைவா இருந்த பிரேமலதா இருக்காங்கல்ல, டிஎம்டிக்கு அவங்களுக்கு 10 சீட்டு சொலையா தூக்கி கொடுத்தாங்கல்ல. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க ஃபைட் பண்ணிருக்கணும்ல தோழர். அதை ஃபைட் பண்ணல. இன்னைக்கு ஒருத்தர் அமைச்சராகி வரலாற்று நடக்காத ஒரு விஷயத்த கனவுல கூட நினைச்சு பார்க்கல நானுன்னு சொல்றாரு தோழர் காதர் மொய்தீன் ஐயா. கனவுல கூட நினைச்சு பார்க்கல, எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றாரு. அது சமூகத்துக்கு கிடைச்ச அங்கீகாரமாக நீங்க நினைக்கணும். அதுக்குள்ள நீங்க உள்ள வந்து உங்களுடைய காழ்ப்புணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இதுல
இடம் கொடுக்க கூடாது தோழர். இன்னொன்று தோழர், ரொம்ப முக்கியமா திடீர்னு எடப்பாடி நீ டென்ஷன் ஆயிட்டாரு. என் பையன் வந்து எந்த கான்டெஸ்ட்ல இது உள்ள வந்துச்சுன்னே தெரியல தோழர். எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு? சட்டசபைக்கும் எடப்பாடி பையனுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவிகளும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். என் பையன் வந்து அரசியலுக்கு வராருன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா வர போறது இல்ல. மிதுன் அவர்கள் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசினாரு. எந்த மீடியா என்ன போட்டாங்கன்னு தெரியல. அவர் ரொம்ப, ஆனா தட் ஹி இஸ் வெரி கன்னிங் ஃபெலோ. இந்த திமுக அதிமுக கூட்டணி வைக்கலாம்னு முயற்சி பண்ணும் போதே, ஆமா தோழர், அதை விட இப்ப அதுல மிதுனோட இது இருக்குது. அதுல மிதுனோட ரோல் பெருசா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதே போல நம்ம எடப்பாடியில வந்து தாவேகாவுடைய கேண்டிடேட்டை காலி பண்ணி விட்டதுலேருந்து ரொம்ப ஜென்யூன் பர்சன்லாம் கிடையாது. ரொம்ப என்ன சொல்றது, வக்ரகுணம் படைத்தவராக இருக்கு. ஆமாம் ஆமாம். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு காலம் வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துச்சு தோழர். ஆனால் அவருக்கு தக்க வைக்க தெரியல. கரெக்ட். நான் சொல்றது மாதிரி பெரிய அதிமுகங்கிறது ஒரு பெரிய யானை. அதை வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுத்தாரு, ஜெயலலிதா அம்மா இவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இவருக்கு வந்து அதை கட்டி தீனி போடுற அளவுக்கு இவருக்கு தன்னை வந்து ஒரு பெரிய பிராட் மைண்டடா நினைக்கல. தன்னை தாண்டி யாரும் இங்க போயிடும். அது எப்போ வரும்னா தோழர், அது வந்து உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது தான் அது வரும். நான் எந்த நிறுவனங்கள்ல போய் சேர்ந்தாலும் சரி, எந்த வேலை எந்த பொசிஷன்ல சேர்ந்தாலும் சரி, நம்மளை தாண்டி யாரும் இருக்காங்க, நம்ம தான் டாப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருப்பேன். அதே மாதிரி தான் அதுக்கு நான் எக்யூப்மெண்ட் பண்ணிப்பேன். இல்ல இவர் நம்மளை விட பெரியவர்னா இவனை காலி பண்ணு, இவன் நம்மளோட பெரியவனா இவனை காலி பண்ணு, இப்படி காலி பண்ணி ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்படிதான் நிக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாம தான் நிக்கிறாரு. அவருடைய சிந்தனை திறனால அவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் கெரியரையும் அழிச்சிட்டாரு, அதிமுக கட்சியும் இல்லாம போயிடுச்சு. நம்ம விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அதை கேட்கும் போதும் அப்படியே கோபம் கொந்தளிக்குது அவர்கிட்ட. அதாவது 60 ஆண்டுகளுக்கு மேல வந்து முஸ்லீம் லீக் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கு தோழர். ஆனா இப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஒரு கூட்டணி கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்குமா, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, இவ்வளவுலாம் நம்மளால பெற முடியுமாங்கிற விஷயமே வந்து அவங்களுக்கு இப்பதான் தோழர் தெரிஞ்சிருக்கு. அது உண்மையிலேயே இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இப்ப என்ன நிலைமை, என்ன மனநிலையில தோழர் இருக்காங்க? இஸ்லாமியர்கள் வந்து தோழர் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் வந்து திமுக தான் வந்து தன்னுடைய காவலர்கள் நினைச்சிட்டு இருந்த தோழர். ஆனா இன்னைக்கு காட்சிகள் மாறும்போது இஸ்லாமிய மக்களுக்கு புரிய வருகிறது யார் யார் ஏமாத்திட்டு இருக்காங்க, யார் வந்து யார் நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்கிறது மக்களுக்கு தெரிய வருது தோழர். அது இன்னும் வரப்போற காலங்களில் இன்னும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை தாவேக்கா ஈர்க்க போகிறது. அதை வந்து எப்படியாவது அவங்க ரொம்ப லாயல் தோழர். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ரொம்ப ஒன்ஸ் நம்பிட்டாங்கன்னா வந்து உயிரை விடுவாங்க. அந்த விதத்துல இந்த லாயல் வோட்டர்ஸ் வந்து அதிகரிச்சு. ஆமா, அதை வந்து அதை பொறுத்து கொள்ள முடியாத ஜவாஹிருல்லா, தமீம் அன்சாரி, முபாரக் அவங்களுக்கு. ஆனா தமீம் அன்சாரிக்குமே ஜவாஹிருல்லாக்குமே ஆகாது தானே? ஆமா தோழர், அங்கே தானே உடைச்சிட்டு வந்தாரு. ஜவாஹிருல்லாவை வந்து காலி பண்ணிட்டு தானே தோழர் இவர் வர்றாரு. அப்புறம் இவருக்கு என்ன காதர் மொய்தீன் ஐயா பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு தோழர்? அது அவர் என்னன்னா இப்போ வந்து திமுகல இஸ்லாமியர்கள் இது வந்து குறைஞ்சிட்டே போகுது. கரெக்ட். ரெப்ரசன்டேஷன் அல்லது ஆளுமைகள் குறைஞ்சிட்டு போறாங்க. ஏன்னா இவ்வளவு காலம் ஆஸ்தான கூட்டணியாளராக இருந்த ஐயுஎம்எல்ஏ இந்த பக்கம் வந்த பிறகு அங்க ஒரு பெரிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அது போய் துண்டு போடுறாரு இவரு. ஓகே, ஆமா, போட்டு என்ன பிரயோஜனம்? போட்டு என்ன மக்கள் தேர்ந்தெடுக்க போறது இல்ல. ஆனா இந்த இடத்த போய் நம்ம உண்மையிலே ஷாஜகான் சொன்ன மாதிரி அடுத்த 50 ஆண்டுகளுக்கு திமுக வந்து துடைத்து எறியப்பட்டு விட்டது. ஆமா, நீங்க இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தாவேகாவுடன் இருப்பது வரையும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, அதுக்கு அடுத்தது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் எல்லாம் நீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து திமுக கூட்டணியில நின்னு அப்படி வெற்றி பெறும். அப்படிதான் கடைசி தேர்தல் நடந்துச்சு. அப்பவே முடியல, எல்லாமே சுத்தமா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க திமுக. ஒரு முஸ்லீமோட விடல, எல்லாரையும் கவர் பண்ணி வச்சே இந்த நிலைமை. ஆமா, இன்னைக்கு வந்து இங்க தாவேகா இப்ப வந்து அவங்க திமுகவுக்கு கூட்டணி என்பது யாருமே இல்லை.
அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன், தனித்து விடப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இபிஎஸும் ஏடிஎம்கே கிடையாது. இபிஎஸ் வேணா சேர்த்துக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டாங்க. அதான் OPS சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா, ஓபிஎஸ் சேர்த்துட்டாரு ஆல்ரெடி. இபிஎஸ்ஸையும் சேர்த்துங்க, பாஜகவையும் சேர்த்துங்க. ஆமா, எல்லாம் நம்ம அண்ணாமலை வர்றாருன்னா அவரையும் சேர்த்துங்க, சேர்த்துக்கிட்டு ரஜினிகாந்தையும் சேர்த்துங்க. இப்படி ஒரு புதிய கூட்டணி ஆமா, முழுக்க முழுக்க சங்கிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டணியா தான் இருக்கும் அது. ஆமா, ஆமா, அப்படி நின்னா கூட மறுபடியும் தோத்துருவாங்க. ஆமா, ஆமா தோழர். அவங்க அந்த அளவுக்கு போனாங்க பாருங்க தோழர். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அவங்க எந்த மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கு எதிராக போய் அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சாங்க இல்லையா தோழர்? அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப தெரிஞ்சிருக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த 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 5 நாள் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஜவஹர்லால் அங்கதானே தோழர் இருந்தாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் வந்து ஏத்து பேசிருக்கணும்ல, அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா அவர் உதயசூரியனுடைய இதுவா இருக்காரு. சரிங்களா? ஜவஹர்லால் வந்து ஷாஜகான் வந்து சமாதி கட்டிட்டாரோ இல்லையோ, ஜவஹர்லால் தன்னுடைய மனிதநேய மக்கள் கட்சிக்கு சமாதியை வந்து எப்பயோ கட்டிட்டார் தோழர். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. நன்றி தோழர்.